ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு லஞ்சுக்கு இப்படி செஞ்சு பாருங்கள், இனி அடிக்கடி செய்வீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு ரெசிபி. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஜாரில் 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, 3 பூண்டு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேசனில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. 3 முட்டை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துருங்க. நெக்ஸ்ட் இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா எல்லா மசாலாவும் பார்த்திங்கன்னா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நுர பொங்க நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மசாலா அங்கங்கே தட்டுப்படக்கூடாது. நல்லா இது போல் அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி வரணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இது போல் அடித்து எடுத்துட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ட்ரே கூட எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரங்களில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா முட்டை கலவை எல்லாம் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு தடவை நல்லா கலக்கிட்டு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடுங்க. இது போலவே எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இது போல் கலந்து எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸை மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா அடிகனமான கடாய் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். மூடி போட்டு மூடிடுங்க. கடாயும் மேலே மூடி போட்டு மூடிட்டு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடாய் ஹீட் ஆகணுன்றதுக்காக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து டிஃபன் பாக்ஸை உள்ளே சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு தான் 20 நிமிஷம் வேகணும். பார்த்திங்களா, நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ்லேருந்து அழகாக நம்மளுக்கு எடுக்க வந்துடும். இந்த மாதிரி எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு நான் பார்த்திங்கன்னா ஸ்கியூப்ஸ்குபாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாய் சூடு பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் போல் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 1 போல் பெரிய வெங்காயம், 2த்தையும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். ஸோ சேர்த்து உள்ளே சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. வெங்காயம் வதங்கினதும் 3 மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். வதங்கினதும் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இந்த மசாலா வாசனையெல்லாம் போகணும். மூடி போட்டு மூடிட்டு கொதிக்க வச்சுருங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் ஜாரை அலசி உள்ளே சேர்த்துருங்க. இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் கொதிக்கணும். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை உள்ளே சேர்த்துருங்க.
ஆல்ரெடி வந்து நம்ம வேக வச்சு தான் முட்டையை எடுத்திருக்கோம். ஸோ வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கணும் முட்டைக்குள்ளே. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது போல் சேர்த்துட்டு முட்டைகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. அப்படியே குழம்பு எல்லாத்தையும் அப்படி மேலே ஊற்றி நல்லா வந்து அந்த முட்டையோடு வந்து உரியும். குழம்பு எல்லாமே அந்த முட்டை வந்து உரியும் போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான வெரைட்டியான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே முட்டை குழம்பு காரக்குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.